ப்ரொஃபஸர் மாறன் சார், நீங்கள் தான் சொல்லணும் சார். இந்த மாதிரி காலேஜ் ரிலேட்டடாக நிறைய நடக்கிறது நாங்கள் இங்கே சென்னையிலையும் பார்க்குறோம். இந்த மாதிரி விற்கிறவங்களை மாட்டி விடுறாங்கன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுறது, அடிக்கிறது, பிடிக்கிறது. ஒரு 1000 போலீஸை போட்டு லாஸ்ட் டிஎம்கே பீரியடில் ஸ்டூடெண்ட்ஸோட ஹாஸ்டல்லாம் உள்ளே பூந்து ரைட் பண்ணதெல்லாம் பார்த்தோம் சார். ஒரு 20 பேர் தூக்கி போய் கொடூரமாக அடித்து கொள்கிறானுங்கன்னா இது ஒரு நார்மல் மைண்ட் செட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண முடியுமா சார்? இது கண்டிப்பாக ஒரு நேச்சுரலாகவே ஒரு மனிதன் வந்து எந்த கன்சம்ஷன் பண்ணாமல் இருந்தான்னா இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சுயநிலையோடு இருந்தவன் யாரும் செய்ய மாட்டான் அந்த வேலையை. சரி டாக்டர், ஆல்ரெடி வந்து அவங்கள்ட்ட ஒரு இன்டென்ஷன்ஸ், அதான் அந்த ஐயா என்ன ஷேர் பண்ணார் அப்படின்னா, இது வந்து இப்போ போதைங்கிறது வந்து நம்ம வந்து போதை தமிழகமா போதை இந்தியாவா அப்படிங்கிறது ரொம்ப மிக கடினமாக இருக்குது. இதில் வந்து என்னை பொறுத்தளவு வந்து கல்லூரி நிர்வாகங்கள் நிறைய நிர்வாகங்கள் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. கேம்பஸில் கிளாஸ் ரூம்ஸ் நம்ம சொல்லலாம், ஹாஸ்டல்ஸ் ஒரு சில இடத்துல வந்து கட்டுக்கடக்காமல் இருந்துக்கிட்டே இருக்குதுங்க. அதுக்கு இருந்தாலும் போலீஸ் வந்து ரெமிடியல் மெஷர்ஸ் எடுக்கிறாங்க. எடுத்தாலும் வந்து அந்தளவுக்கு வந்து ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒரு போலீஸ் போட முடியாது தான். சரி, இது அவனுடைய தனிநபரை வந்து சுய கட்டுப்பாடு மிக முக்கியமான விஷயங்கள். அந்த சுய கட்டுப்பாடு தான் நீ படிக்கிறதே வந்து என்னன்னு தெரியாமல் நீ வந்து வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறது நிறைய எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க. சொசைட்டி வந்து வேறு மாதிரி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி போயிட்டே இருக்குது. அதாவது மாணவர்கள் வந்து பல இடத்துல வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிடுறாங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கஞ்சாவுக்கு மீறி வந்து நக்கோட்டின்னு வந்து சமதர் இந்த ஸ்டாம்ப் பேப்பர் இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக வந்துருச்சு. இது வந்து நமக்கு வந்து அதர் ஸ்டேட்ஸ் நம்ம சொல்லலாம், அதர் கண்ட்ரிஸ் நம்ம சொல்லலாம். நம்ம ஸ்டேட் மட்டும்தான் நம்ம ஸ்டேட்டில் அந்தளவுக்கான ப்ரொடக்ஷன்ஸ் மேனுஃபேக்சரிங் கிடையாது. இங்கே எல்லாமே வந்து சோர்சிங் மார்க்கெட்டிங் தான் அதிகமாக இருந்துக்கிட்டு. ஆனால் ஒரு பையனை வந்து ஒரு 20 பேர் வந்து அடிக்கிறது நம்ம வந்து சினிமாவோட தான் நம்ம பார்ப்போம். இதெல்லாம் சினிமாவோட தான் என்ன பண்ணுவோன்னா, ஒரு ஆளை ஒரு 15 பேர் 20 பேர் கொண்ட கும்பல் வந்து அடிச்சு பண்ணணும். ஒரு மாணவனை போய் ஒரு அதான் சக நண்பர்கள் வந்து அப்போ இவங்களுடைய மூடு என்ன அப்படின்னா, இன்டென்ஷன் என்ன அப்படின்னாக்கா அவனை வந்து ஏதோ பர்பஸாக செய்யணும் அப்படின்னு ஏதோ ஒரு கன்சம்ஷன் பண்ணியிருந்ததான் அவங்களால பண்ண முடியும். அவங்களுக்கு இன்னைக்கு அப்படி தான் போயிட்டே இருக்குது நான் இப்போ. அதனால் வந்து இந்த மாணவர்கள் வந்து ஒரு லிஸ்ட்டு கொடுத்துன்னு சொல்கிறாரு. ஹாஸ்டலில் கண்டிப்பாக இந்த ஹாஸ்டலில் இருக்கும்பொழுது ஹாஸ்டலுடைய குக்கை வந்து இவர் அடிச்சிட்டாரு அப்படிங்கிறாங்க. அதுக்கு அடுத்து ஒரு செய்தி என்ன சொல்கிறாங்கனாக்கா, அவன் வெளியில் தங்கியிருக்கும் போது செல்ஃபோனை வந்து முகமூடி போட்டு அவன் வந்து பறிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதுக்கான எவிடன்ஸ் எதுவுமே கிடையாது, எந்த முகாந்திரமும் கிடையாது. ஒரு மாணவனை வந்து இந்தளவுக்கு ஒரு இன்டென்ஷனாக வந்து அவனை வந்து டிஸ்ட்ராய் பண்ணணும் அப்படிங்கிறத அவனை வந்து மர்டர் பண்ணாமல் அவங்க விட்டுருக்காங்க. ஆனால் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அது ஆகிடுச்சு. அப்போ அந்தளவுக்கு அடிச்சிருக்காங்க. அவங்க எத்தனை மணி நேரம் வச்சு அடித்தாங்கன்னு எதுவும் தெரியவே இல்லை. இதெல்லாம் ஃபர்தராக இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கரெக்டாக வந்து தண்டனை வந்து நம்ம கொடுத்து அவனை யாராக இருந்தாலும் சரி தான் மாணவர்கள். இது வந்து இந்த கேம்பஸ் பட்டில் எந்த கேம்பஸ்லையும் இருக்கக்கூடாது அப்படின்னா. தமிழ்நாடு வந்து நம்ம ஒரு 2 days பேக் ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் வந்து ட்ரக் ஃப்ரீ ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து நம்ம இதெல்லாம் எடுத்தோம். எல்லா ஸ்கூலுக்கு எல்லா காலேஜஸ்லையும் எடுத்தாங்க. ஜஸ்ட் 2 days பேக் தான் எடுத்தாங்க. அதேமாதிரி ஒவ்வொரு கவர்மெண்ட் இனிஷியேட் பண்ணுறாங்க. அதேமாதிரி வந்து அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவேர்னஸ் அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவேர்னஸ் அதிகமாக கொடுத்தோம், ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் எடுத்தோம், கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா இங்கே பியாண்ட் லிமிட் அப்படிங்கிற லெவல் தான் இருக்கிறான் மாணவன். அந்த மாணவனுக்கு வந்து சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம், தன்னம்பிக்கை இது இருந்தால் மட்டும்தான் முடியும். ஆனால் அதுக்காக வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் சரி தான், தமிழ்நாடும் சரி தான், சிலபஸ் யூனிவர்சல் ஹியூமன் வேல்யூஸ்னு ஒரு சப்ஜெக்ட் கொடுக்குறாங்க. ஹியூமன் வேல்யூஸ்னா என்ன, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னா என்ன, ஒரு ரிலேஷன்ஷிப் என்ன, லைஃப் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படிங்கிறது வந்து பல வகையான எஜுகேஷன் கொடுக்குறாங்க. ஆனால் கொடுத்தாலும் அது ஒன்றும் புண்ணியாகிற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியவே இல்லை. இது இன்னும் வந்து ரொம்ப அதிகமாக தான் போயிட்டு இருக்குது. கண்டிப்பாக இதை வந்து இம்மிடியேட்டாக வந்து நீங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அதுக்கான ஒரு ஆக்ஷன்ஸ் எடுத்தால் மட்டும்தான் இது மாதிரி இன்சிடென்ட் நடக்காமல் இருக்கும். இல்லைன்னா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு அதிகமாக இருக்கும். மாறன் சார், நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னீங்கல்ல பியாண்ட் த லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு, அது இங்கே தமிழ்நாடு மொத்தமும் அப்படி தான் இருக்கா? என்டையர் இந்தியா சார், வேர்ல்டு சார். நம்ம வந்து நீங்கள் யூரோப்பியன் கல்ச்சர்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, யூஎஸ்லாம் போனீங்கன்னா யூஎஸில் வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம ஊரில் வந்து ஒரு ட்ரக்கில் வந்து விளம்பரம் போது பாருங்கள், ஒரு ஜுவல்லரி விளம்பரம் போயிட்டு இருக்கும், ஒரு ஃபாஸ்ட் மூவிங் கன்சூமர் குட்ஸ் விளம்பரம் போட்டு லைட்டை போட்டு அந்த ட்ரக்கு போயிட்டு இருக்கும். அதேமாரி இவங்க கஞ்சாவுக்கும் போதைப் பொருளுக்கும் வந்து அந்த ட்ரக்கை வச்சு விளம்பரம் பண்ணிட்டு இருக்காங்க யூஎஸ்லாம் எவன் என்ன பண்ணுறான்னு எதுவுமே தெரியவே இல்லை. பல மேலை நாடுகளில் வந்து டெவலப்டு கண்ட்ரீஸில் பார்த்தோம்னாக்கா இதனுடைய தாக்கம் தான். நீங்கள் சோஷியல் மீடியா நமக்குன்னு வந்தபோது மேலை நாடுகளில் என்னென்ன நல்லது செய்கிறானோ நல்லது செய்கிற நம்ம எடுத்துக்கல, என்னென்ன கெடுதல்கள் செய்கிறானோ எந்தெந்த தீவினைகள் இருக்கோ அதை தான் நம்ம எடுத்துக்கிறாங்க. எது நெகட்டிவாக இருக்கோ அதை தான் எடுத்துக்கிறாங்க. அப்போ அப்படிங்கும்போது அந்த நாடுகளையும் தாண்டி நம்ம இப்போ அதிகமாக போயிட்டு இருக்கோம் வருத்தமாக இருக்குது. ஏன்னா நம்மகிட்ட இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. அவர்களுக்கு ரொம்ப விழிப்புணர்வு மிக முக்கியமான விஷயங்கள். அவங்க தான் வழி நடத்தணும்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் அவங்க வழி நடத்துறவங்களே வந்து வழி தடுமாறி
தரம் தாழ்ந்து இதுமாரி போகிறதால வந்து நம்ம இந்தியா எங்கே போவோம், நம்ம தமிழகம் எங்கே போவோங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கு நான் சொல்லுவேன். ஓகே சார், இந்த மாதிரி விற்கிறாங்க அப்படின்ட்டு தகவல் கொடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு சார் இதை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி கல்லூரி நிர்வாகங்களில் நீங்கள் அவேர்னஸ் உருவாக்கணும், நீங்கள் அதுக்கு ஒரு டீம் உருவாக்கணும்னு சொல்லி இருக்கக்கூடிய அரசு இப்படி விற்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவருக்கு கல்லூரி நிர்வாகம் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணுன்ட்டு எதாவது சொல்லி இருக்குங்களா சார்? இல்லை, கண்டிப்பாக வந்து இது வந்து யாராக இருந்தாலும் அதை ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் தான். இப்போ நான் வந்து உங்ககிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்குறேன்னா, உங்களை நம்பி நான் சொல்லியிருக்கேன்னா அதை நீங்கள் எனக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் தான். அதை நீங்கள் லீக் அவுட் பண்ணக்கூடாது. இது வந்து என்கொயரி கமிட்டியில் காலேஜில் சொல்லியிருக்காரு நான் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. போலீஸ் ஸ்டேஷனில் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. சரி, என்கொயரி கமிட்டியில் காலேஜில் சொல்லியிருக்காரு. காலேஜ் நிர்வாகம் தான் அதை வந்து லீக் அவுட் பண்ணியிருக்காங்க. ஓ, காலேஜ் நிர்வாகம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஏப்பா நீங்களாம் விற்கிறியா, நீலாம் போறியா, எல்லாம் வாங்குறியா போறியா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இது என்னடா பெரிய இஷ்யூஸ், நெட்வொர்க் பெரிய இஷ்யூஸ் ஆகும். பையன் வெளியில் தங்கியிருக்கான். இப்போ அவங்களுக்கு ஸ்ப்ரெட்டிங் ஆகும் போது இன்ஃபர்மேஷன் சரி வேறு மாதிரி எங்கேயாவது போயிடுமே அப்படின்னு தான். ஏன்னா ஸ்டேஷனுக்கு வந்து அந்த பஞ்சாயத்து போல அது வந்து வித்தின் த காலேஜில் தான் முடிக்குது. முடிச்சு என்கொயரி பண்ணி தான் பையனை வெளியே அனுப்புகிறாங்க. அப்போ தான் அவன் கொடுக்குறான். நான் நேர்மையானவன், நான் உண்மையாக தான் இருந்தேன், என் மேலே வந்து தவறாக அதை பழி சுமத்துறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் லிஸ்ட்டை கொடுக்குறான். எடுத்தோடனே இது லிஸ்ட்டை கொடுக்கும்போது அதை யாருன்னா அந்த ஹையர் அஃபிஷியல்ஸ், அந்த கமிட்டியில் இருந்தவங்க, அந்த பிரின்சிபால்ஸு ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக வச்சுட்டு தான் விசாரிக்கணும் ஒழிஞ்சு அதை நீங்கள் வந்து ஒரு ஊதாசனப்படுத்திட்டு அவனையும் நீங்கள் கேட்கும்போது அவன் என்ன பண்ணுறான், அவன் கேங் ஃபார்ம் பண்ணுறான். ஓ, அப்போ நம்ம பேர்லாம் வெளியில் வருதா, இப்போ நம்மளை சொல்லிட்டான், அவன் போட்டு கொடுத்துருவானான்னு சொல்லிட்டு தான் அவனை போடுறானுங்க. இது வந்து தவறான ஒரு விஷயங்கள். இந்த மாதிரி எனக்கு இது அலட்சிய போக்கில் செஞ்சாங்களா இல்லை வந்து வேணும்னு தான் அதை செஞ்சாங்களா அப்படிங்கிறது தெரியல. ரெண்டாவது, இவங்க வந்து ஹாஸ்டலில் வந்து ஒரு குக்கை வந்து அடித்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹாஸ்டலில் குக்குன்னு அடிக்கும்போது இப்போ மேனேஜ்மெண்ட்டும் ரெலவன்ஸாக வருதாங்க. இப்போ மேனேஜ்மெண்ட் குக்கு அடித்தா அதனால் வந்து சஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு இது அதுக்கு முன்னாடியே வந்து இந்த கேங் ஃபார்ம் ஆகி இந்த பிரச்சனைகள்லாம் வந்து இருக்கிற வந்து இன்கேஸ் ஹாஸ்டலில் வேலை செய்கிறவனு கூட சப்ளை பண்ணியிருக்கலாம், அதில் கனெக்ஷன் ஆகிருக்கலாம். இது வந்து நம்ம கல்லூரியினுடைய பேர் வந்து கொஞ்சம் தெரியாமல் இருக்கணும், கொஞ்சம் வந்து அவங்களோட குட்வில் அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கூட இது மாதிரி ஒரு ஆக்ஷன் எடுத்துருக்கலாம். ஆக்ஷன் எடுக்கும்போது இந்த பையன் வந்து கொஞ்சம் சொல்லிட்டார் சார், உண்மையை சொன்னாங்க. உண்மையை சொன்னதனுடைய விளைவு தான் வந்து இன்றைக்கி அவனுடைய வந்து உயிர் பறிபோயிருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். நமக்கு உண்மையிலே இது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயங்கள். எப்பொழுதுமே வந்து அந்த கமிட்டி என்கொயரிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ரெண்டாவது வந்து என்னை பொறுத்தவரை வந்து எனக்கு இன்னைக்கு இல்லை, சும்மா அப்படியே கண்ணை மூடிட்டு சார், சும்மா அப்படியே கண்ணை மூடி கொஞ்சம் மட்டும் அப்படியே கற்பனை பண்ணி மட்டும் பாருங்களேன். ஒரு கீழே கிடக்கிற ஒரு பையனை 20 பேர் சேர்ந்து அடிக்கிறத சும்மா அப்படியே இமேஜின் மட்டும் பண்ணி பாருங்க. இல்லை சார், அதான் நான் சொன்னேன், நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன். கண்டிப்பாக யாருமே ஒரு நார்மலான ஒரு மனுஷன், ஒரு கான்சியஸாக உள்ளவன், நல்ல சுயநினைவோட உள்ளவன், ஒரு அடி அடிச்சுட்டேன், 2 அடி அடிச்சுட்டேன், போதுண்டா விட்டுட்டு போதும்னு சொல்லுவாங்க. இவனோட இன்டென்ஷனே வந்து அவனை வந்து கொலாப்ஸ் பண்ணுறதான் வேலை. ஓகே, 20 பேர் ஒரு மாஃபியா கும்பல் மாதிரி வந்து நின்றுட்டு அவன் கன்சியூம் பண்ணிட்டு தான் உள்ள போயிருக்காங்க. அவனோட இன்டென்ஷனே அதுதான். நிறைய பேர் சொல்றாங்க, ரிசர்ச் சொல்லுது, நிறைய இன்சிடென்ட் சொல்லுது, நான் என்ன செய்யணும்னு நினைச்சு செய்யும்போது அதை வந்து அதை உட்கொண்டுட்டு அந்த அஃபென்ஸை செய்கிறாங்க. இது வந்து ஒரு பெரிய இஷ்யூஸ். அவங்க சொல்ற மாதிரி அவைலபிலிட்டிலாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. நான் என்ன சொல்றேன்னாக்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட் உண்மையிலே சொல்றேன்னாக்கா, இந்த கவர்மெண்ட் இல்லைங்க, போன கவர்மெண்ட்ல எல்லா கவர்மெண்ட்டும் வந்து சிவியரான ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் எடுக்கிறாங்க. நிறைய கல்லூரிகளில் வந்து கொடுக்குறாங்க, நிறைய விளம்பரங்கள் கொடுக்குறாங்க. முந்தா நேரத்து கூட வந்து 2-3 போஸ்டர்ஸ் ஃப்ரீயாக கொடுத்து பல்லாவரம் போலீஸ் கமிஷன்ஸ், சார் நீங்கள் வந்து இன்ஸ்டிடியூஷனில் நீங்கள் வந்து இது பண்ணி வைங்க, ஏதாவது ஒரு தான் சொல்லுங்கன்னா சொல்கிறாங்க. இது எவன் சொல்கிறாங்க, அவங்களே நெட்வொர்க் அதிகமாக தான் இருக்குது. இது வந்து நம்ம எல்லாம் கண்ட்ரோல் மீறி போயிடுச்சு. மீறும்போது அதுக்கான ஆக்ஷன்ஸ் மிக முக்கியமாக வேணும். முதல்ல ட்ரேஸ் அவுட் பண்ணணும், யார் சப்ளையரை முதல்ல பார்க்கணும். சப்ளையரை பிடிச்சி நம்ம வந்து அதுக்கான ஒரு தண்டனை கொடுத்தா மட்டும்தான் இது அப்பப்போ குறையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இல்லைன்னா நீங்க எந்த அவேர்னஸ் கொடுத்தாலும் அதை வந்து வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் சொல்ல முடியும்.